கேமரா யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிட், அதாவது இந்த கிட் தான் இல்ல, இந்த மாதிரியான ஒரு கிட் வந்துட்டு உங்ககிட்ட இருக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ரீசெண்டா பர்ச்சேஸ் பண்ணது ZV-E10. இது வாங்கினதுக்கு அப்புறம் நான் அந்த அளவுக்கு பெருசா யூஸ் பண்ணல. அப்பப்போ வந்துட்டு சில பீரோல் ஷாட்ஸ், அதுக்கப்புறம் போட்டோஸ் எல்லாம் எடுத்து அப்படி ஒரு நாள் வந்துட்டு வானத்துல கொஞ்சம் பறவை எல்லாம் போட்டோ எடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியா வந்து சரி அதுக்கேற்ற மாதிரி செட்டிங் எல்லாம் செட் பண்ணிட்டு சில போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். சாம்பிள்ஸ் பார்க்கும்போது ஒரு போட்டோல சின்ன சின்ன புள்ளி மாதிரி எதுவும் தெரிஞ்சது, பறவை தான் வந்து கொஞ்சம் லாங்கா பறக்குது போல அப்படின்னு நினைச்சிட்டு சரி நல்லா ஜூம் வைக்கும் போது லைக் பேக்ரவுண்ட் எல்லாமே ஃபுல் ஒயிட் ஆயிடுச்சு. அப்ப பார்க்கும் போதும் அந்த புள்ளி வந்து அங்கேயே இருந்தது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது பறவை இல்ல, ஆக்சுவலா அது வந்து ஒரு டஸ்ட் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சென்சார் ஓபன் பண்ணி லைட்டா பாக்குறேன், சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து என்னால பார்க்க முடிஞ்சு. நம்ம சும்மாவும் இருக்க மாட்டோம், கேமரா கழட்டி சென்சாரை தலைகீழ வச்சு லைட்டா வாயிலே ஊதுனேன். பட் அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்கிறது அப்புறம் சில வீடியோஸ் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு. அதுல சில பேசிக்கான ஆப்ஷன்ஸ் நான் ட்ரை பண்ணேன், அது அந்த அளவுக்கு எனக்கு எஃபெக்டிவா ஒர்க் ஆகல. ஒரு ஃபைனலா என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்வைப் இருக்கும், அதை வச்சு கிளீன் பண்றதா அதோட ஃபைனல் வே. அதனாலதான் வந்து இந்த கிட் வந்து அதாவது 9-in-1 கிட் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணினேன். இது வந்து உலான்சியோடது. பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 1200 நம்ம வந்தது, கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் கொஞ்சம் பிரைஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரியான சில ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லிஸ்ட்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நீட் இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்க, லிங்க் இங்க இருக்கும், செக் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்கேஸ் நீங்க இந்த மாதிரி ஏதாவது கிட் ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன பிரைஸுக்கு, அதுக்கப்புறம் என்ன பிராண்ட்ல இருந்து வாங்குனீங்க அப்படிங்கறத முடிஞ்சுன்னா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது எனக்கு நெக்ஸ்ட் டைம் வாங்குறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பீஸ்.